இந்த வாரம் என்ன வீக்லி டாஸ்க்குன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏஞ்சல்ஸ் வர்சஸ் டெவில்ஸ் அப்படின்ற இந்த ஒரு டாஸ்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கும்போது ஏஞ்சல்ஸாக வந்து நேற்று வந்து பிடிச்சிட்டாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, ஏஞ்சல்ஸ் அதாவது வீட்டில் நல்லா ஒரு அன்பை காட்டக்கூடிய ஆட்களை வந்து செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னோடனே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி விட்டாங்க. ரஞ்சித், ஆனந்தி, அதுக்கப்புறம் பவித்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா பேசக்கூடிய ஆட்களை பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸாக வந்து செலக்ட் பண்ணி விட்டாங்க. இவங்களுக்கு வந்து தெரியல. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, பிக் பாஸ் இந்த மாதிரி நல்லா இருக்கிறவங்க நல்லா அன்பாக இருக்கிறவங்கள வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ரேங்கிங் வந்து கொடுங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து யார் அன்பாக இருக்காங்களோ, யார் வந்து நல்லா பேசுகிறாங்களோ, யார் வந்து க்யூட்டாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் வந்து செலக்ட் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க தலைவர் வந்து கீட்டத்தை வச்சு விட்டு இவங்க வந்து ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல. ஒருவேளை வந்து இது ஏஞ்சல்ஸ் வர்சஸ் டெவில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து வேறு மாதிரி வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. பட் வந்து பிக் பாஸ் இந்த இடத்துல அந்த அமைதியாக இருக்கக்கூடிய அந்த அன்பாக பணிவாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து ஆப்பு வைக்கணும். அவங்களும் வந்து கொதிச்சு எழுந்து வரணும். அவங்களுடைய கேரக்டரை வந்து வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ட்விஸ்ட்டை எடுத்து பிக் பாஸ் வச்சு விட்டு தான் நம்மளால் தெளிவாகவே வந்து பார்க்க முடியுது. இப்போ இருக்கும்போது இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, டெவில்ஸாக வந்து யார் யார் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் வந்து போச்சு. கான்வர்சேஷன் முடிஞ்ச பிறகு என்னாச்சு அப்படின்னா, பிக் பாஸ் வந்து டெவில்ஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸை வந்து அமுச்சு வச்சார். ஸோ அப்படி வந்து ட்ரெஸ்ஸை வந்து அமுச்சு வைக்கும்போது அந்த இடத்துல அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டோர் ரூமில் வந்து எட்டு வரத்துக்கு யார் வந்து போனாங்க அப்படின்னா, சத்யா வந்து ஸ்டோர் ரூம் இன்சார்ஜாக இருக்கார். அதேமாதிரி கேப்டன் ஜெஃப்ரி இருக்காங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டோர் ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க. அப்படி வந்து போகும்போது அந்த இடத்துல ராணுவ வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்படி வந்து உள்ளே போக ட்ரை பண்ணும்போது அங்கே வந்து சாச்சனை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. என்னன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னா, வாங்க அவங்களே வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தினோன்னே, இல்லை நான் போய் என்னென்னு வந்து பார்க்குறேன், நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன், 2 பேர் தான் இருக்காங்க, நான் போயிட்டு வந்து தூக்கிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ வந்து சொல்கிறாரு. ஆனால் சாச்சனா வந்துக்கு அவங்க வேணும் அப்படின்னா அவங்களே வந்து கூப்பிடுவாங்க, நீங்கள் தேவையில்லாமல் வந்து போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா வந்து கூப்பிட்டு வந்து ராணுவ வந்து உட்கார வச்சுறாங்க. அந்த இடத்துல வந்து ராணுவுக்கும் ஜெஃப்ரிக்கும் வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து வருது. எதுக்கு வந்து இப்படி வந்து மறைச்சி வச்சு பண்ணுறீங்க? ராணுவ வந்து என்னென்னா எடுத்துகிட்டு வரத்துக்கு போகிறேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினார். அதே ஒரு சென்டென்ஸோடு அவர் வந்து அங்கே வந்து பேசியிருந்தார் அப்படின்னா ஓகேன்னு தோணியிருக்கும், எல்லாருக்குமே வந்து தோணியிருக்கும். ஆனால் வந்து ராணுவ நீங்கள் வந்து மறைச்சி வச்சு பண்ணுறீங்க. அது மறைச்சி வச்சு பண்ணுறீங்க, அதுனா பலகாரமாடா, யாரும் வந்து எடுத்து நாடாக போகிறாங்க, ட்ரெஸ்ஸு தாண்டா உள்ளன்னு தாண்டா வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து சொல்ல தோணுச்சு. அவங்க உள்ளேருந்து எடுத்துகிட்டு வர்றத இவர் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுருக்காரு. டோர் வந்து ஃபுல்லாக திறந்து விடலாம். திறந்து விட்டுருந்தாங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்துருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து என்ன சொல்லுது அதிகமாக இருந்ததுன்னா இவர் வந்து ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சாரா என்னவோ தெரியல. ஆனால் அந்த ஒரு வார்த்தையில் அவர் நின்று இருந்தாருன்னா கூட இவர் மேலே வந்து என்ன சொல்லுது யாரும் வந்து கருத்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, மறைச்சி வச்சு பண்ணுறீங்க, எதுக்கு இப்படி வந்து பண்ணுறீங்க, நான் போகிறேன் டோர் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க, க்ளோஸ் வச்சு ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்கடா, எல்லாத்துக்கும் பொதுவான தானடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, ஏன்பா நாங்கள் போனோம், அவர் வந்து ஸ்டோர் இன்சார்ஜ் இருக்கார், நான் கேப்டன், நாங்கள் 2 பேர் வந்து போகிறோம், உனக்கு என்ன வேலை, நாங்கள் வேணும்னு சொன்னால் ஆள் வேணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து கூப்பிட்றோம், தூக்க முடியாது வெயிட்டருக்குன்னு சொன்னால் கூப்பிட்றோம், நாங்கள் எதுக்குள்ள அதை மறைச்சி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொன்ன அந்த விதம் வந்து பிடிச்சிது. ஆனால் ராணுவ வந்து என்ன நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. ராணுவ அந்த ஒரு வார்த்தையில் நின்றுக்கணும். அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவர் அந்த ஒரு வார்த்தையில் நின்றுக்கணும். என்ன வார்த்தையில் அப்படின்னா, இந்த மாதிரி போயிட்டு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நிறைய ட்ரே வந்திருக்கு, அதனால் வந்து நானும் ஒரு 2 ட்ரே எடுத்துகிட்டு வரலான்னு போகிறேன், அதனால தான் வந்தேன், நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்துகிட்டு வர்றது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையோடு முடிச்சிருந்தார் அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் வந்து அத்தோடு வந்து முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் ராணுவ வந்து ஏன்டா அதை வந்து ஒழிச்சு வைக்கிறீங்க, ஏன்டா அதை மறைச்சி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நானே பல இடங்களில் வந்து ராணுவ பற்றி வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். ராணுவ வந்து வெகுளி, அவருக்கு வந்து என்ன பேசணும் எது பேசணும்னு சொல்லிட்டு வார்த்தைகள் வந்து வளருவதை தவிர மனசு என்னமோ ஒரு நல்ல மனசு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய இடங்கள் வந்து சொல்லியிருப்பேன். அதே தான் நான் வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல பேசினார் அப்படின்னா அவருக்கு வந்து என்ன பேசுகிற ஏது பேசுகிறன்னு தெரியாமல் பேசுகிறது தானே தவிர மற்றபடி டார்கெட் பண்ணு ஹிட் பண்ணுன்னு நினச்சலாம் எனக்கு வந்து பேசக்கூடிய ஆள் மாதிரி எனக்கு வந்து தோணலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் போடுங்க.